வாசிக்கிறவங்க எடுத்து வாசிங்க சத்தமா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். வசனம் பாருங்க, கர்த்தருடைய வேத வசனம் அது பொய் சொல்லாது. கர்த்தர் மாற்றி பேச அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே. வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில ஒரே ஒரு வரிதான், வழி இதுவே இதிலே நடவுங்கள். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகனே, வழி இதுதான், இதுலதான் நீ நடக்கணும், இதுதான் உனக்கான வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா முதல்ல இந்த வாக்குத்தத்தம் மொட்டையா இருக்கு, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சிட்டாரு. எனக்கு முன்னாடி 3 வழி இருக்கே. ஒரு சில பேர் உட்கார்ந்துருப்போம் ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு முன்னாடி 3 வழி இருக்குதே. ஏன்னா வசனமே சொல்லுது, மனுஷன் ஒரு வழிய அடைச்சா கர்த்தர் எத்தனை வாசல்களை திறப்பாராம், எத்தனை வழிகளை திறப்பாராம்? 7 வழிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் ஒரு வழியை அடைத்தா கர்த்தர் 7 வழிகளை 7 வாசல்களை திறந்து ஆசீர்வதிப்பாராம் மனுஷன். யாருக்கு? ஜெபிக்கிற மனிதனை 7 வழி வைத்திருக்கிறார். நீ ஒரு வழிதான் நினைக்கிற என் பிள்ளைக்கு? பிசினஸ்ல ஒரு வழியை நீ அடைச்சு வச்சிருக்கிறியா என் பிள்ளைக்கு? வேலை கிடைக்க முடியாத அளவுக்கு என் பிள்ளைக்கு ஒரு வழியை நீ அடைச்சு வச்சிருக்கிறியா? பிசாச அண்ணன் சொல்றாரு. வியாதியில அப்படி உட்கார வச்சு ஒரு வழியில உட்கார வச்சிருக்கிறியா? நான் 7 வழியை நான் திறப்பேன். 7 வழி. அந்த 7 வழியிலையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற முன்னுரிமை. என்னுடைய வழி என்ன? முன்னாடி போகணும். அப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, இதுதான் வழி, இதுதான் வழி, இதுல நடந்து போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாசம் நமக்கு நேராய் வருகிறது. ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சூட் ஆகும்? அப்பா இன்னைக்கு ஒரு வசனம் கிடைச்சிச்சு. ஒரு சில பேர் இப்படிதான் உட்கார்ந்து இருப்போம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாலிபன், நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு தம்பி ஓடி வந்தார். ஓடி வந்து, பிரதர் இன்னைக்கு நல்ல பிரசங்கம், பாராட்டிட்டு கடைசியில அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ரொம்ப ஒரு காரியத்தை ஏங்கி ரொம்ப விரும்பினேன், அந்த விரும்பின காரியத்தை ஒரு அடையாளமா வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன அடையாளம்னா, வர்ற ஊழியக்காரரை மறைச்சு என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏற்றபடியே நான் விரும்பினதுக்கு ஏற்றபடி ஒரு வசனம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வசனத்துக்கும் ஏற்றதுக்கும் நீங்க ஒரு சூட்டா ஒரு ரிலேட்டடா நீங்க பேசணும். நான் என்ன ப்ரீச் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அப்படின்னா, பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா, கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வசனத்தை கொண்டு என்கிட்ட காலையில தான் ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்கு ஊழியக்கார மூலியமா 2வது முறை பேசிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவன் சொன்னான். நான் கேட்டேன், என்னப்பா சந்தோஷமான விஷயம், சொல்ல முடியுமா? ஆமா சொல்லணும் கண்டிப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை காமிக்கிறேன், கர்த்தர் என் கூட பேசுற வசனம் இதுதான், நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு. சரி சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்க வசனம் வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது எப்படி இருக்கு நீங்க வாசிக்கும் போது? இதை நீங்க வாசிக்கும் போது உங்க உள்ளத்துல எப்படி இருக்குது? எதை கேட்டாலும் தருங்க. ஆஹா, எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரே. அப்படிதான் அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுதான் ஆரம்ப கால கிறிஸ்தவருடைய நிலை. இன்னைக்கு ஏசப்பாவோட பிள்ளைங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். வசனத்துல கூட எப்பவுமே நீங்க மொட்டையா எடுத்து பார்க்க கூடாது. சரி, நான் அந்த வசனத்தை வாசிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சம்பவத்துல அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கேட்கிறேன் அப்புறமா. உடனே நான் கேட்டேன், எப்படி நீ இந்த வசனத்தை எடுத்து எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு நீ சொன்ன, நீ எப்படி இந்த வசனத்தை வாசிச்ச தம்பி சொல்லு அப்படின்னோட அவன் சொன்னான்,
காலையில் எந்திரிச்சேன் பாருங்க. அப்படியே ஜோம் பண்ணிட்டு பைபிளை எடுத்தேன். பைபிளை எடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டே பைபிளை திறந்தேன். அப்படியே கண்ணை மூடிட்டே விரல வச்சேன். விரல் எங்க நிக்குதோ அந்த கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த விரல் நின்ன இடம் நீங்க படிச்ச வசனம் தான். நான் அதை வாசிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீ எதை கேட்கற கொடுப்பேன்ட்டு ஆமேன் அப்படின்ட்டு. நீங்க வேற பிரசங்கம் பண்ணிட்டீங்களா, டபுள் ஆமேன்ட்டு அப்படின்னு. நானு என்ன பண்றேன்னே தெரியல. ஏன் அதை சொல்றேன்னா அவங்களுக்கு திருப்பி சொல்றேன். சரி, என்ன விஷயத்துக்காக இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு கேட்கும் போது அவன் சொன்னான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண பிரதர். அந்த பொண்ணு என்னை விட 10 வருஷத்துக்கு கம்மி, 10-11 வருஷத்துக்கு கம்மி வயசு. அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு தெரியல, என் வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. ஆனா நான் லவ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு வசனத்தை ஒரு அடையாளமா வச்சேன். எதற்கென்னாலும் தருவேன்ட்டு அது ஆண்டவரே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கடவுளே சொல்லிட்டாரு. எங்க அப்பா என்னத்தை சொல்றது, எங்க அம்மா என்னத்தை சொல்றது, எங்க மாமனார் மாமியார் போயிட்டான். அவன் வந்து ஓகே சொல்லிட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு போல மாமனார் மாமியார்ட்டான். 10 வருஷத்துக்கு நான் பார்த்தேன். முதல்ல தம்பி நீ எடுத்த வசனம் சரியில்லை. என்ன சொல்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னா. டே நான் என்ன சொல்ற, நீ என்ன புரிஞ்சுக்கிற, நீ உட்காரு நான் பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிட்டு நான் பேசினேன். அந்த வசனத்தை எடுத்து மறுபடியும் வாசி அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுக்க சொன்னேன். எங்க இந்த வசனத்தை அப்படின்னு அவன் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சான். 7வது வசனத்தை வாசிச்ச சரி, ஆனா அது யாருனால உரைக்கப்பட்டது, எந்த சம்பவத்தினால பேசப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்ணை மூடிட்டு எடுத்தேன், விரல் வச்சேன், விரலங்க நினைச்சு அவ வாசிச்சேன். ஆண்டவர் கூட பேசிட்டாரு. நீங்க என் கூட பேசிட்டீங்க. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போறேன். டே தம்பி, நீ ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு விளக்கத்தை மட்டும் கேட்டு போயிரு அப்படின்னு. சொல்லுங்க என்ன விஷயம். அங்க ஏசப்பாக்கு ஒரு தீர்க்கதரிசி வழி ஆயத்தம் பண்றான். அவன் பேர் என்ன? யோவான் ஸ்தானகன். லைவ்மா அப்படியா? இங்க வாயே திறக்கிறது இல்ல. யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். தலைய வணங்க மாட்டான். எதுக்குன்னா பொய்க்கு. அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரனை ஏரோது சிறைபிடித்து வைத்திருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அந்த யோவான் ஸ்தானகன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஏரோது அரண்மனையில ஒரு வாலிப பிள்ளை நடனம் ஆடுறா. டான்ஸ பார்த்தோன்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த காலத்துல ராஜா பிடிச்சு போயிடும் என்ன சொல்லுவாங்க, நகை அவிழ்த்து கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கேளுன்னுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையை விட்டாரு பாவம். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த 3 வசனங்களை வாசி கேட்கலாம் அதே பகுதியில் சத்தமா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8, 9, 10. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்தானகன் தலையை வெட்டி ஒரு தட்டுல வெயின்னு சொல்லிட்டா. ஆகிலும் ஆணையின் நிமித்தமோ கட்டளையிட்டான். தலையை வெட்டிட்டாங்க. ஏங்க இது நல்ல செய்தியா? ஒரு தீர்க்கதரிசியுடைய தலையை வெட்டி கேட்கிறா அந்த பிள்ளை. எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, சொத்தெல்லாம் வேண்டாம், உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், உள்ள ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் தலையை வெட்டி தட்டுல வச்சு கொண்டு வா அப்படின்ட்டான். நான் இதை சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முகமே. அப்ப எனக்கு லவ், டேய் நீ எடுத்துக்கிற வசனமே சரியில்லை. இதுதான் கிளி ஜோசியம் பாக்குறது. அந்த கூண்டுகள் இருக்கிற கிளியை அவுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரா வந்து கியா கியா கியான்னு கத்திட்டு ஒரு இடையில இருந்து ஒரு 4 காடை எடுத்துட்டு அதுவும் உட்கார்ந்து இருப்போம். முதல் கார்டு கொடுத்துருச்சுன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அது என்ன முதல் கார்டு எனக்கு எடுத்து கொடுக்கறது, நடுவுல இருந்து கொடு. எங்கேயாச்சும் போய் ஒரு வாட்டர் கேன் எடுக்க சொன்னா கூட ஷெல்ஃப்ல அந்த வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னா முதல் வாட்டர் கேன் எடுக்க மாட்டோம். நம்ம மனசு ஒத்து வராது. பாத்துருக்கீங்களா? நானே பண்ணிருக்கேன், நடுவுல இருந்து எடுப்பேன். ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா ட்ரெண்ட்ஸ் மாலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரே சைஸ்ல நிறைய கலர்ஸ் நிறைய ஷர்ட்ஸ் இருக்கும், நடுவுல இருந்து எடுப்பேன்.
முதல்ல எடுக்க மாட்டேன். ஏன்னா அழுகு பண்ணியிருந்தாங்கன்னா யாராவது கை வச்சு எடுத்து பார்த்துட்டு போட்டு பார்த்துருந்தாங்கன்னா அப்படின்னு. அந்த மாதிரி இவன் பண்ணதான் தப்பு. இவன் கேட்கறான், அப்புறம் லவ் நான் என்ன செய்வேன் அப்படின்றான். நான் சொன்னேன், நீ 10 வருஷத்துக்கு கீழே பார்த்திருக்கிற ஒரு பொண்ணை அது செட் ஆகாது. ஏன்னா நீ ஒரு 40 வயசுக்கு வரும்போது அந்த பெண் 30 வயசுக்கு வருவா. அவளுடைய எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா உன்னுடைய எதிர்பார்ப்பு டென்ஷன். இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அப்போ அந்த வயசு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது உன்னால அந்த பொண்ணுடைய நினைவுகளை பூர்த்தி செய்ய முடியாது. இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், தப்பான வழிக்குள்ள போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீ விட்டுரு அப்படின்னு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இவரு சரியில்லை. அல்லேலூயா. நான் ஆமான்னு சொல்லியிருந்தேன்னா என் கூட இருந்திருப்பான். நான் சரி இது தப்புன்னு சொல்லி உண்மையை சொன்னோன்னு கட் பண்ணி விட்டு போயிட்டான். இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்கான் வாழ்க்கையில. அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்படின்னா அது மொட்டை எடுத்துட்டு போக கூடாது. அந்த வசனத்துக்கு மேல ஒரு 2-3 வசனமும் கீழே 2-3 வசனமும் சேர்த்து வாசிக்கணும். எந்த சூழ்நிலையில அந்த வசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது, யாரால் பேசப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, இது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வசனமா இல்ல சாபத்தீடான ஒரு வசனமான்னு சொல்லி பார்க்கணும். நீ எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன வசனம் இப்ப சொல்லுங்க, சாபத்தீடான வசனமா இல்ல ஆசீர்வாதமான வசனமா? சாபத்தீடு. ஒரு ஊழியக்காரனுடைய தலையை கேட்பது இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். அந்த ராஜாவே துக்கமாயிட்டாரு. என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு, நீ என்ன கடவுள் செய்வேன்னு. அவர் துக்க முகத்தோடு சொன்ன வாக்க கொடுத்து நிறைவேற்றணுமேன்னு சொல்லி ஆள் அனுப்பி தலையை வெட்டிட்டாரு. அங்கேயே தலையை வெட்டி தட்டுல வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை, ராஜா சொன்னது செஞ்சு ஆகணும். அந்த மாதிரி தயவு செய்து எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிய, நீங்க எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வசனம் பிசாசுனாலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் நீங்களும் நானும் முழுசா படிச்சிருப்போமா? சொல்ல முடியுமா? ஆனா பிசாசு முழுசா படிச்சிருக்கான். இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரிவதை இதோ நிகராக பிசாசுக்கு தெரியும் இந்த வசனங்கள். அப்படி இருக்கும்போது வசனங்களை தெளிவா தீர்க்கமா நீங்க வாசிச்சு பழகிக்கணும். இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வலது பக்கமா சாய்வ தப்பு பண்ணி, நீ இடது பக்கமா சாய்வ பாவத்துக்குள்ள, ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன், வழி இதுதான் சொல்லி நடக்கிற சத்தம் பின்னாடி கேட்கும். சத்தம் கேட்குமாமா. இது யாருக்கு இந்த சத்தம் கேட்கும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் யாருக்கு இந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி வாசிச்சா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய சத்தம் யாருக்கு கேட்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு ஏன் ஆடுன்னு சொல்லி. அல்லேலூயா. இங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல அநேக ஊழியக்காரங்க, விசுவாசிகளை சொல்லல, ஊழியக்காரங்க சொல்றாரு, கேட் அடைச்சிருவாங்க, பரலோக கேட்டு, உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. நிறைய ஊழியக்காரங்க. அந்த ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்களாமா, ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசை விரட்டணுமே, உங்க நாமத்தினால ஆண்டவரே பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தணுமே, உங்க நாமத்தினால இதை செய்தோம் அதை செய்தோமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை அறியேன்னு போறாரு. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவர் பாக்குறாரு, நீ ஊழியக்காரனா இருந்தாலுமே என் சித்தத்தின்படி நீ செஞ்சாதான், என் சத்தத்தை கேட்டு நீ செஞ்சாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீங்க நினைக்கணும் இவரு கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுடைய நாமத்தினால பிசாசை விரட்டி இருக்காரு. ஆமாங்க, அது பொதுவான ஒரு வார்த்தை. இன்னைக்கு வாய் திறந்து பிரின்சி தொட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாருல்ல. ஆனா பயப்படாம ஒரு பிசாசு முன்னாடி நிறுத்தி
பிரின்சி, நீ ஏசப்பாவோட நாமத்தை உண்மையா நம்பி வாய் திறந்து சொல்லு பாப்போம், அந்த பிசாசு அந்த மனுஷன் விட்டு வெளியே போவான், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தூண்டி விட்டு நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. நிறுத்திடலாமா? ரைட். அப்படி நிறுத்தினா நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், பயந்த ஒரு பிள்ளை ஆண்டவரை நம்பி இயேசுவின் நாமத்தினால பிசாசை வெளியே போன்னு சொன்னா அந்த பிசாசு வெளியே போகும். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு பரிசுத்தமோ இல்ல என் நாமத்தை நீ நம்பி எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப பிசாசை விரட்டுறதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. எது பெரிய விஷயம் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்பது. எனக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க இருந்தாங்க ஆண்டவரே, ஆடிட்டோரியம்ல. இதோ இங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1 லட்சம், செகண்ட் சர்வீஸ் 2 லட்சம். அப்படி இல்ல, என் ஆண்டவர் சொல்றாரு, எங்கு 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே வாசம் பண்ணுவேன். அதுதான் அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு. 2 லட்சம் பேர் எங்க 2 லட்சம் பேர் எங்க 3 லட்சம் பேர் கூடுகிறீர்களோ அங்கே வாசம் பண்ணுவேன்னா செஞ்சேரி செவ வீட்டுல நடத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒருத்தராய் இருந்தாலும் என்னை நம்பி வா, நான் உன் கூட இருப்பேன். கர்த்தர் கூட இருக்கணும். இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய திருச்சபைகள்ல நான் ஒண்ணு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? வர்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன வார்த்தை நான் சொல்லணும், யாஸ்மினுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே, இன்னைக்கு வரக்கூடிய இதோ என்னுடைய சகோதரிமார்களுக்குன்னு சொல்லி கேட்டு நான் சொல்லுவேன் ஆகில், என் ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்துக்குள்ள போலாம். ஏன்னா என் ஜனங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ பல நாட்கள் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும், நான் வாய் திறந்து யாரையும் வந்து கை நீட்டி சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் யாரை குறித்து இடத்துல பேசுகிறார் என்று. யார் இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. நாங்க 2 வாரம் வரலினாலுமே 3வது வாரத்துல போன வாரம் நான் பேசின போது எனக்கு தெரியும் யார் எந்த சூழ்நிலையில எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் யாரை குறித்து பேசுகிறார், அவருடைய நிலை என்ன, எல்லாம் தெரியும். ஆனா நான் யாரையும் கை நீட்டி பேசல, காமிக்கல, உங்களை விசாரிக்கவும் இல்லை. ஆனா ஆவியானவர் பேசும்போது நான் அறிந்து கொள்ளுவேன். ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம். இன்னைக்கு எத்தனை ஊழியங்கள் நாம் செய்தாலும் பிரியமானவர்களே, நாம் எத்தனை லட்சங்களை சம்பாதித்தாலும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அதுதான் மெயின். அவருடைய சத்தத்தை கேட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து விடுவார். இன்னைக்கு அவர் சத்தத்தை நீங்க கேட்கறதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க பரிசுத்தமா வாழணும். 2வது நீங்க ஜெபம் பண்ணணும் டெய்லி. 3வது நீங்க தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். இதை நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கா சொல்லல, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு இதுதான் வழியே தவிர வேற வழியே இல்லை. நான் ரத்தத்தை கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். நான் முழங்கால் போட்டே வர ஆண்டவரே, எங்க போட்டிருக்க முழங்கால் போட்டே நடந்துவாங்க? இல்லவே இல்லை. அது நம்மளா போறது. ஆண்டவர் அதெல்லாம் கேட்க, நானா கேட்டேன் அப்படின்ட்டு ஒரே பேச்சு. நீ முழங்கால் போட்டே வர்ற, படிக்கட்டு மேல ஆண்டவரே நான் முழங்கால் போட்டே படிக்கட்டு வரணும் ஆண்டவரே, முட்டியெல்லாம் எப்படி வலிச்சு, உன் முட்டி வலிக்கிறது நான் வந்து இப்படியா நடந்து வர சொன்னேன், என் முட்டியை நான் கொடுத்தேன்ல சிலுவையில. ஆண்டு சொல்லுவார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே பட்டினி கிடக்குறோம். ஆண்டவரே இத்தனை நாட்கள் நான் பட்டினியாய், எப்பா நீ உன்னை பட்டினி இருக்க சொல்லலப்பா, நல்லா சாப்பிடு, நான் என்னென்னமோ வச்சிருக்கிறேன் உனக்கு. செஞ்சேரி சுத்தி எத்தனையோ நன்மையான ஈவுகள் இருக்குது. ஆமென். நம்ம நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு கனியும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அங்க எங்க டவுன்ல ஒண்ணும் கிடையாது. உங்க ஏரியாவிலேயே நீங்க சூப்பரா அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க விட்டுட்டு நீங்க டவுனை பார்ப்பீங்க, சூப்பரா இருக்கு. ஆனா அங்க ஒரு விஷயம் இல்லை, காத்தடிச்ச பலூன் மாதிரி. அப்போ என்னைக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் வழி. நம்ம பாக்குறதுலாங்க எல்லாமே இருக்கு, நம்ம கண்ணுல பாக்குறதுலதான் எல்லாமே இருக்கு. ஐய அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐய தான். இது கூட இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய அரண்மனையாய் தெரியும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா தெரியும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பிரயாணப்பட்டு. அங்க
சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கொட்டை கொட்டை அரிசி, கேரளா அரிசி மாதிரி குண்டு குண்டா இருக்குது. எனக்கு அது இறங்கவே இறங்காது. ஒரு சில பேருக்கு அது இறங்கிடும், நல்லா சாப்பிடுவாங்க. அது எனக்கு தொண்டை வந்து தாண்ட மாட்டேங்குது, ஏதோ மாத்திரை உள்ள ஓட்டமா இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பசிக்கிறதும் வேற. ஆனா அதுதான் அங்க இருக்குது, அது லாஸ்ட் சாப்பாடு, முடிஞ்சுதான், அதோட முடிஞ்சுதான். இதை விட்டா இல்ல, அதுக்கு தட்டுல கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஒன்னே ஒண்ணு நினைச்சேன், இது கூட இல்லாம இருக்கிறாங்களே, இன்னைக்கு கடைசி சாப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, விட்டு சாம்பார எல்லாத்தையும் ஊத்தி கலக்கி அடிச்சிருவோம்டா அப்படின்ட்டு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்தையும் ஊத்திட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துக்கீங்க வைத்த சோத்திரம் சாப்பிடு. நம்ம பார்க்கிற பார்வையில தான் எல்லாமே இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு ஒன்னே ஒண்ணு பயந்தேன், ஏதாவது ஒண்ணு வயிறு கலக்கிருப்போம் அப்படின்னு. ஆனா ஒரு கலக்கல வரல, கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நம்ம பார்வையில தாங்க இருக்கு. நம்ம எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கிடைக்கும். ஈரு பல்ல காமிச்சிட்டு ஒரு சில பேரை நான் பார்ப்பேன், ஹோட்டல்ல போய் உட்கார வச்சா இப்படின்னு வாங்க, அந்த மூக்கு வாங்கி ஒரு பக்கம் போகும். எனக்குன்னா கோபம் வரும், எதுக்குதான் இவங்களெல்லாம் கூட்டு வந்தோமோ தெரியல அப்படின்ற மாதிரி. என்னைக்குமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இப்ப மூக்கு வேறமா போகுது போல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேக பேருக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு அநேக பேருக்கு இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அநேக பேருக்கு இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு நிறைய பேருக்கு இல்ல, நீங்கள் உடுத்தி இருக்கிற உடை இன்னும் எத்தனையோ பேருக்கு இல்ல. ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுத்த வழிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் அழகா நடத்துவார், அழகா நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் வாசித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 40, 41, 42. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 40, 41, 42 வாசி கேட்கலாம். அதிகாரமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறினது என்ன? நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுவது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது, அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இல்ல, இரார் அப்படின்னா இல்ல. கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தா தாங்க காரியம் வாய்க்கும், இல்லைன்னா காரியம் வாய்க்காது. அதாவது 430 வருஷம் அங்க எகிப்தில ஜனங்க பாட அனுபவிக்கும் போதுதான் கர்த்தர் அவங்களை விடுதலை செய்து மோசே மூலமா வெளியில கொண்டு வர்றாரு. எங்க கூட்டு போறாரா? கானான் அப்படிங்கிற தேசத்துக்குள்ள கூட்டு போறாரு. இதுதான் பிராமிஸ், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தம் இதுதான். ஆனா இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? கொஞ்சம் சோம்பேறித்தனமா அதை இதையும் புலம்பிக்கிட்டு அதை இதையும் சொல்லிட்டு கொஞ்சம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு லேட்டு. அந்த டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கானான் இப்ப நீ போயிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கர்த்தருடைய காலகட்டத்துக்குள்ள நம்ம வரணும். அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, தேவன் கொடுக்கிற ஒரு விடுதலை மெய்யான ஒரு விடுதலை, அது தாமதமாகும். அந்த தாமதத்துக்கு நம்ம காத்திருக்கணும். எதுக்காகனா கர்த்தர் நம்ம நடுவுல வருவதற்கு. இங்க ஜனங்க என்ன பண்றாங்க? ஐயோ, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசத்தை டக்குன்னு போய் நாங்க சுதந்திரித்துக் கொள்ளல, நாங்க லேட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கறத டக்குன்னு எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும், சான்ஸ் உங்களை தேடி வரும். அது ஆண்டவர் கொடுக்கறதான்னு முதல்ல நீங்க சிந்தித்து செயல்படணும். அதுக்கு என்ன வழி நான் சொல்லித்தரேன். அப்படி ஒரு வேளை அது ஆண்டவர் கொடுக்கறதா இருந்தா நீங்க எடுத்துக்கணும் டக்குன்னு. அதை நீங்க டிலே பண்ணும்போது மறுபடியும் அது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். அப்படிதான் இவங்க டிலே பண்ணிட்டாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இங்க வேற ஏங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கோயம்புத்தூர்ல வாங்குறோம், அங்க
சிஸ்டர் சொல்றாங்க, ஏங்க நீங்க வேற காலங்காத்தால சொல்லி அவ என்னை திரும்பி பாக்குறா, இனி உசுர வாங்குவா. வாங்கி கொடுக்கட்டும், இதை தவிர என்ன வேலை உங்களுக்கு இருக்கிறது? ஆமென். சரி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வர்றீங்க. அங்கிருந்து வரும்போதே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடும், ஒரு லைட்டா. இன்னும் என்னை விட்டா நீங்க 1 மணி நேரம் உட்காரணும் பிரசங்கத்துக்கு. பாப்பீங்க, ஐயோ இவர் பேசினா 1 மணி நேரம் இல்ல 50-3/4 மணி நேரம் பண்ணிடுவாரு. அதுக்குள்ள இந்த கேக் என்ன ஆகுங்க? மெல்ட் ஆகி உருகிடும். அந்த கேக்கை எப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா, டக்குன்னு அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நீங்க கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது மெல்ட் ஆன பிறகு உருகி கீழே வடிஞ்ச பிறகு சாப்பிடவா முடியும்? வேறதான் செய்யணும். அப்ப என்னைக்குமே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தமும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி தான். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அது ஒரு பாறையை போல இல்ல, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். பலவந்தம் பண்ணி ஆண்டவர் ஆண்டவரை கொடுங்க, ஆண்டவரை நீங்க சொன்னதை எனக்கு கொடுங்க, ஆண்டவரை நிறைவேற்றுங்க ஆண்டவரை சொல்லி அனுதினமும் ஜெபிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை தாமதம் பண்ணும் போது லைட்டா ஆண்டவர் தாமதப்படுத்திடுவாரு. அதனாலதான் சொல்றாரு, கானானுக்குள்ள போறதா நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ தாமதித்துக் கொண்டே இருக்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஏற்ற வேலையை ஏற்ற சமயத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு தருவேன். ஆனா இவங்க லேட் பண்ணிட்டு திடீர்னு ஞானம் வந்துருச்சு. ஆஹா, நாங்க லேட் பண்ணிட்டோம், நாங்க மலை உச்சிக்கு போறோம்னு சொல்லி போயிட்டாங்க. அது அப்பவும் சொல்றாரு மோசே, இப்ப போகாத வேண்டாம், அங்க ஆண்டவர் உன் கூட இல்ல, ஆண்டவர் உன் கூட இல்ல அப்படின்னா அது வாய்க்காது, நீ புறமுதுகு காட்டி ஓடுவேன்னு சொல்றாரு. கேட்கவே இல்லை. ஆனா இவங்க போயிட்டாங்க. போனதுனால என்னாச்சு தெரியுமா? அதே அதிகாரத்துல 45வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம செபிக்க போறோம். 45 எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்துல 45வது வசனம். அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்களாம். அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, புறமுதுகு காட்டி ஓட விட்டுட்டாங்க. விட்டுருங்க, வீட்டு வந்தாலும் வேற வழி இல்லை, முடிச்சிடலாம். அந்த ஜனங்க மேல ஏறிட்டாங்க. ஆண்டவர் இல்லாததுனால என்னாச்சு அப்படின்னா, இப்படி புறமுதுகு காட்டிட்டு ஐயோன்னு சொல்லி ஓடுற அளவுக்கு ஆகி போச்சு சூழ்நிலை. தயவு செய்து எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு துணை இல்லைன்னா நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை இருக்கணும். நீங்க எடுத்து வைக்கிற காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கணும், கர்த்தர் உங்க நடுவில் இருக்கணும். அதற்கு தேவையானது என்ன தெரியுமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் வேத தியானிப்பும் தான். கர்த்தர் உங்க நடுவில் இல்லை அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்காது. அதுல தோல்வியை நாம் பார்த்து விடுவோம், துவண்டு போய் விடுவோம். அதனாலதான் மோசே சொல்றாரு, இப்ப போகாத, வெயிட் பண்ணு, இப்ப போயிடாத, இது உன்னுடைய வழி அல்ல. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, ஆனா இது உன்னுடைய வேலை இல்ல. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் கானானுக்குள்ளதான் போய் செய்யறாரு. அதே கானான் திருமண வீட்டுல அந்த டைம்ல மார்க்கெட்ல நின்றுட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் இயேசப்பாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசுவே என்ன நீங்க சந்தையில் இப்படி ஓரமா நிக்கிறீங்க, நீங்க உள்ள போங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இயேசு என்ன ரிப்ளை பண்ணுவார் தெரியுமா? இது என்னுடைய வேலை அல்ல. அவர் ஒரே வார்த்தை சொல்லுவாரு. அவர் அழகான ஒரு டீச்சர், ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, இது என்னுடைய வேலை அல்ல. நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பத்தி நான் பேசல. இயேசு கிறிஸ்து நமக்கு குறித்திருக்கிற நேரம் தான் நல்ல நேரம். அல்லேலூயா. இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சீங்கனாலே காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வாரு. இதுக்கு ஊழியக்காரங்க கிட்ட போய் முன் குறிச்சு இதோ நல்ல நேரம் பார்த்து சொல்லி போட்டு அதெல்லாம் இல்ல. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றுவார். நீங்க முட்டி மோதினாலும் ஒரு சில விஷயங்கள் லாக் பண்ணிருக்கும், அது முடக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இதுவும் வேலை இல்ல,
நீ எவ்வளவு முட்டுனாலும் சரி, மோதினாலும் சரி, கண்ணீர் விட்டாலும் சரி, இது உனக்கான வேலை இல்லை, நீ காத்துரு. அந்த டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண நான் விரும்பல. கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சான்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் கொடுத்ததான்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வலது பக்கமா சாயும் போது தப்பு பண்ணும் போதோ, இடது பக்கமா சாஞ்சி தப்பு பண்ணும் போதோ வழி இதுதான்னு சொல்லி சத்தம் பின்னாடி கேட்குங்கிறத எழுதி வைத்திருக்கிறார். சத்தம் கேட்கணும்னா நீங்க ஜெபிக்கணும். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு 9 வருடங்களுக்கு முன்பாக, 8, 9, 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சான்ஸ் அப்படின்னா, ரொம்ப நாள் நான் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். அந்த டைம்ல பாலாஜி திருமண மண்டபத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். மாதந்தோறும் இந்த 3வது சனிக்கிழமை மீட்டிங் நடக்கும். நிறைய திட்டங்கள், நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன், எனக்கு நல்ல தெரிந்த பழக்கமான ஒரு சகோதரன் தான். அவர் ஒரு பகுதி நேர ஊழியம் செய்கிறவர், ஒரு பிசினஸ் மேன். நல்ல ஒரு பர்னிச்சர் பிசினஸ் பண்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ். பெரிய அளவுல ஷாப் வச்சிருக்கிறாங்க, பெரிய கடை, 2 கடை இருக்கு, பொள்ளாச்சியிலையும் பல்லடத்துலையும். அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேன் எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, பாஸ்டர், நான் ஒரு பக்கம் நான் போயிருந்தேன் ஒரு இடத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிஸ்டர், ஐயா, நான் ஒரு 10 சென்ட் நிலம் இலவசமாய் சபைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா நான் கான்டாக்ட் பண்ண திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், பாஸ்டர்மார்கள் யாருமே எனக்கு பிடிக்கல. அவங்க காசுக்காக பேசுற மாதிரியே இருக்குது. நான் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணேன், நிறைய பேரை தொடர்பு கொண்டேன். ஆனா அவங்க பேசுற விதம் எல்லாம் எனக்கு சரியில்லையே, என்னன்னு தெரியல, யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் வேண்டினது ஒரு 10 சென்ட் நிலம் நான் இலவசமாய் தருகிறேன் என்னுடைய தோட்டத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, உடுமலைப்பேட்டையில. அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை கேட்ட அந்த சகோதரன் எனக்கு போன் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், பிரதர், நீங்க உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு, உங்க முகத்தை தான் டக்குன்னு பிளாஷ் ஆன மாதிரி இருந்தது, நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு. இல்ல, நான் உங்க நம்பரை நான் கொடுக்கவான்னு கேட்டார். சரி பிரதர், நீங்க நம்பர் கொடுங்க, ஆனாலும் நான் ஜோம் பண்ணிக்கிறேன். இலவசம் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு என்ன ஆகுறது? அல்லேலூயா. என்ன மாஸ்டர், 10 சென்ட் நல்லா கிடைக்குது, நீங்க இன்னும் வாங்காமையா இருக்கீங்க? எனக்கு வாங்கல. இல்ல, என் என்னுடைய பேர்ல, என் மனைவி பேர்ல எதுவும் கிடையாது. அல்லேலூயா. 10 சென்ட் நிலம் உங்களுக்கு இலவசமா தரேன்றாங்க, வாங்காமையா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இலவசம் எல்லாத்தையும் வாங்கி தூக்கி உள்ள போட்டக்கூடாது. அதுலதான் பெரிய சிக்கலே இருக்குது. அது உலகத்துல தரக்கூடிய இலவசத்திலையும் சிக்கல் இருக்குது, ஆவிக்குரிய மண்டலத்திலையும் சிக்கல் இருக்கு. அந்த 10 சென்ட் நிலம், 10 சென்ட்டை விட ஆண்டவர் பெரிய சென்ட்டுகளை தர ஆயத்தமாக இருக்கிறார். என் தேவன் பெரியவர். அப்படி இருக்கும்போது 10 சென்ட் இலவசமா வருதா அப்படின்னு பல்ல காமிச்சிட்டு போயிட்டேன்னா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் பேசினாரு, சரி நீ ஜெபம் பண்றேல, நீ நேர்ல போய் பாக்குற ஒரு சூழ்நிலை வரும், உன் நம்பரை வேணா கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லு, அவங்க கூப்பிடுவாங்க, நீ நேர்ல போய் பாரு, ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன். அந்த பிரதர் கேட்டுட்டே இருந்தார், நம்பர் கொடுக்கவா, நம்பர் கொடுக்கவா, நம்பர் கொடுக்கவா. பொதுவா என் நம்பரை யாருக்கும் கொடுக்க விட மாட்டேன். சரி, நம்பர் கொடுக்க பிரதர் அப்படின்ட்டு. அந்த சகோதரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் உங்க நம்பர் எனக்கு கிடைச்சது, நீங்க பிரேயருக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்லி நானும், அப்ப திருமணம் ஆகல எனக்கு, நானும் எங்க அம்மாவும் கடந்து போனோம். ஏன்னா அங்க தோட்டம் அப்படிங்கிற கிராமம் அப்படிங்கிற போது நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது. அம்மாவை கூட்டிட்டு போயிட்டேன். நானும் அம்மாவும் போய் ஜோம் பண்றது போயிட்டோம். ஜோம் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு அந்த சென்ட் நிலத்தை குறிச்செல்லாம் பேசுனாங்க. நான் அப்பவும் சொன்னேன், கேள்விப்பட்டேன் சிஸ்டர், நான் இப்ப ஜெபிக்க தான் வந்தேன், அந்த சென்ட் நிலத்தை நீங்க ஒரு பார்க்கலாமே அப்படின்னாங்க. அதாவது நம்ம கண்ணுல எதையும் பார்க்க கூடாது ஆண்டவர் சொல்லாம, புரியுதுங்களா? சும்மா பாருங்க அப்படின்வாங்க.
கண்ணுல பார்த்தாதான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. பனாரஸ் பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வருவாங்க, நல்ல பட்டு, சும்மா பாருங்க, எடுக்காட்டி என்ன, நிறைய ரகங்கள் இருக்கு சாரி, சும்மா பாருங்க, எடுக்காட்டி என்ன, பாக்குறதுக்கு காசா கொடுக்கணும் பாருங்க அப்படின்வாங்க. வியாபாரியுடைய நோக்கமே இதுதான். என்னன்னா பார்க்க வச்சோன்னே ஓ சூப்பரா இருக்கு. அது வரைக்கும் நம்ம இருதயம் கல்லா இருக்கும். பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், லஞ்ச் பேக் வாங்கணும், வீட்டுக்காரு காசு கொடுத்துருக்கிறாரு, சரியான காரியத்தை உபயோகப்படுத்தலாம் முடிச்சு கட்டிட்டு வர நம்ம வீட்டுக்காரு. அது வரைக்கும் நம்ம இருதயம் கல்லா இருக்கும். அந்த சாரியை எப்ப பாக்குறோமோ, அந்த அந்த கொண்டு வர நபர் ரகத்தை பாருங்க, தூக்கி பாருங்க, எவ்வளவு வெயிட்டா இருக்குன்றதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது எங்கேயும் அப்படின்வாங்க. அல்லேலூயா. நிறைய டைம் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், அதனால சொல்றேன். இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதை பார்த்தோன்னு என்ன நடக்கும்னா அப்படியே கல்லு உருக ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டுக்கார்ட்ட பேசிக்கலாம், ஃபீஸ் தானே, நான் போய் டீச்சர் அம்மாவோட போய் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு மாசம் டைம் கிடைக்கட்டும், சாரியை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரிதான். எதுவுமே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் வாங்கிக்கோ போய்க்கோன்னு சொல்ற வரைக்கும் கண்ணில் பாத்துறாதீங்க. கண்ணில் பாத்துட்டீங்கன்னா உங்க இருதயம் ஏங்க ஆரம்பிச்சிடும், தேவ சித்தத்தை கேட்க விடாது. இது தேவ சித்தமான்னு சொல்லி கேட்கவே விடாது. உடனே விரும்பிடுவீங்க. அது ஒரு வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், இடமா இருக்கலாம், சாரியா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கணும். தேவ சித்தமாங்கிறத தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கண்ணில் பாருங்க. என்ன சிஸ்டர் சொன்னாங்க, முன்னாடிதான் இருக்கு நிலம், ஒரு எட்டு வந்து பாருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பார்க்க மாட்டேன், எனக்கு காமிக்காதீங்க, நான் முதல்ல ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா, நான் தெளிவா சொன்னேன், ட்ரஸ்ட் இருக்கு, என் பேர்ல நான் பதிவு பண்ண முடியாது, அரசாங்கம் என்ன கேள்வி கேட்கும், என் அப்பா அம்மா பேர்ல பதிவு பண்ண முடியாது, பொது சொத்தா தான் பதிவு பண்ண முடியும், ட்ரஸ்ட் பேர்ல தான் பதிவு பண்ண முடியும், அதுதான் முறை. அதனால ட்ரஸ்ட் இருக்கிறதுனால ட்ரஸ்ட் பேர்ல நாங்க பதிவு பண்ணி முறையா என்ன செய்யணுமோ வக்கீல்கிட்ட விசாரிச்சு செஞ்சிருவோம். ஏன்னா பின்னாடி எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா வெயிட் பண்ணுங்க, ஆண்டர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கர்த்தர் சமத்துல மறுபடியும் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த சிஸ்டர் என்னை கூப்பிட்டாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரேயருக்கு வாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நான் கேட்டேன், என்ன ஆண்டவரை சொல்றது, என்ன செய்யறது? கூப்பிடும் போது ஒருத்தர், நீங்க என்னை வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிடுறீங்க, நான் பாட்டுக்கு வராம போயிடும் நல்லாவா இருக்கும்? அதாவது வரலன்னு சொல்லணும்ல, சொல்லாமே போயிட்டா நல்லாவா இருக்கும்? என்ன இவரு இவ்வளோ இதா இருக்கிறாரு, சொல்லக்கூட இல்லாம கூப்பிடுறோம், ஒரு ஊழியக்காரருக்கு அழகு இதுவா அப்படின்பீங்க. அப்ப நான் வந்து ஜோம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீ போய் பாரு, நீ கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்குவ அப்படின்னு. என்னடா சொல்ல வர்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போனேன். ஜோம் பண்ணிட்டு அதே மாதிரி பேசிட்டு டீயை குடிச்சிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நானும் எங்க அம்மா வெளியில வர்றோம். வெளியில வந்தோன்னே எங்க அம்மா டக்குன்னு காருக்கு போயிட்டாங்க. நான் செருப்பு போட்டுட்டு, அவங்க மாடு, பெரிய தோட்டம், கேம்பஸ் மாதிரி இருக்கும், ஒரு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாமே உள்ள இருக்குது. அதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு செருப்பை போட்டுட்டு திரும்பி பாக்குறேன், அந்த சகோதரி நடந்து உள்ள போறாங்க. அவங்க முடி பாத்தீங்கன்னா, அதாவது கால் முட்டி கீழே தாண்டுது, அந்த அளவுக்கு பெரிய முடி, அந்த முட்டி அளவு வரும், அவ்வளோ நீளம் அந்த வயசுல. நான் பாக்குறேன், என் கண்ணுக்கு மட்டும் பாம்பினுடைய உருவம் தெரிகிறது. அது திரும்பி பார்க்கும்போது அந்த சகோதரியுடைய உருவம் தெரியல, ஒரு பெரிய ஒரு நாகப்பாம்பு எழுந்து நடந்து அசைஞ்சு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை என் கண்ணு பாக்குது. நான் தேய்ச்சி விட்டு மறுபடியும் கண்ணை தரம் நல்லா பாக்குறேன், அது ஒரு பெரிய அளவுல ஒரு பாம்பு, பெரிய அளவுல ஒரு பாம்பு. எனக்கு எதுவுமே புரியல, ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செபித்து ஒரு சில காரியங்களை நான் நேர்ல பார்த்த போதுதான் தெரிந்து கொண்டேன், அந்த பழக்க வழக்கம் சரியில்லை. என் ஆண்டவர் சொன்னாரு, அது பாவப்பட்ட ஒரு பூமி, அவங்க கையிலிருந்து வரக்கூடியது பாவம். நான் பரிசுத்த தெய்வம், நான் உன் கையில கொடுக்கிறேன்னா அது பரிசுத்தமா இருக்கணும். இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி பேக்கெட்ல போட்டுக்காத. ஆண்டவர் சொன்னாரு, 10 சென்ட் நிலத்தை விட உனக்கு அதிகமாய் நான் தேவைப்படுமா நான் தருவேன். ஆனா இலவசமா தர்றாங்கன்னு சொல்லி நீ என்னை வித்துறக்கூடாது. என் ஊழியத்துல நீ வந்து கேட்காம நீ செஞ்சிட்டீனா என் கரம் ஒண்ணு விட்டு போயிடும். அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, யார் என்ன இலவசமாய் கொடுத்தாலும் நான் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா வாங்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா,
அதை கை வைத்து செபிக்கும் போதே தெரிஞ்சு போயிடும் அது என்ன மேட்டர்னு. அல்லேலூயா. அதை மறைக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல உபவாச ஜெபத்தை முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஆகாரம் கொடுத்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது அந்த வீட்டுல காணிக்கை கொடுத்தாங்க. இந்த காணிக்கையை வாங்கி எப்பவுமே பைபிள்ல வச்சுதான் வாங்குவேன் நடுவுல. அப்படி நான் வாங்கி ஜெபிச்சு உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லும் போது ஆண்டுடைய சத்தம் வந்தது. என்ன அப்படின்னு அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னாரு ஆண்டவர். அதை திருப்பி கொடுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதை ரிட்டர்ன் பண்ணு. ஏன்னு தெரியல. அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு நான் பைபிள் இருந்து கையில காசை எடுக்கும் போது மறுபடியும் சத்தம் வருது, அந்த காணிக்கை கடனா வாங்கியிருக்காங்க, அதை ரிட்டர்ன் பண்ணு. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில காணிகள் கொடுக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில வந்து காணிக்கை கொடுக்குறீங்க. ₹1 கொடுத்தா அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கடன் வாங்கி தரக்கூடாது. நீங்க பலவீனத்து நிமித்தம் இருக்கிறீங்களா, யாரா கொடுக்கறாங்களோ அது ஓகே. ஆனா நல்லா இருக்கும் போது நீங்க மத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு நீங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா அது கர்த்தருடைய சொந்தத்துல ஆசீர்வாதம் பெறாது. ஆண்டவர் சொல்ற ரிட்டர்ன் பண்ணிரு. சின்ன விஷயமா பெரிய விஷயமா நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில. ஆண்டவர் பேசுவார். கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வர்றது சாபமா இருக்க கூடாது, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஒரு இலவசம் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது காயா இருக்கலாம், கனியா இருக்கலாம், இல்ல அது வேற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். சின்ன பின்னூசில இருந்து பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. நீங்க வாழுகிற ஸ்தலத்திலே கர்த்தர் உலாவுகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. அந்த சாபத்தை உள்ள கொண்டு வந்து உள்ள வச்சு சாபமா மாத்திராதீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க அப்பாக்கு அங்கங்க போனா, தோட்டத்துல எல்லாம் போனா தேங்காய் அதுன்னு கொடுப்பாங்க. நானும் நான்சியும் வாங்கும் போது ஜெபிச்சு வாங்குவோம். அல்லேலூயா. நீங்களும் எவ்வளவோ அன்பா கொடுத்துருக்கீங்கல்ல. பாவக்காய், ஒரு சில காய்கள்லாம், பப்பாளி அம்மா கொடுப்பாங்க. இங்கிருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, கீரை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஜெபம் பண்ணி வாங்குவோம். எங்க அப்பா ஜெபம் பண்ணி வாங்குறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாங்கினா சந்தோஷம். ஆனா உள்ள வந்து பார்த்தா ஒரு மஞ்சப்பை உள்ள இருக்கும். நான் பார்ப்பேன், ஏதோ ஒரு மஞ்சப்பை நிக்குதே. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வந்தோட நீங்க செக் பண்ணணும். சிசிடிவி கேமராவா மாறணும். வெளியில போயிட்டு வர்றவங்க ஆவிக்குரியவர்களா இல்லாவிட்டா உங்களுக்கு அது பிரச்சனை கொண்டு வந்துடும். எதையாச்சும் கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா அதுல வந்து பிசாசு இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நான் உடனே என்ன செஞ்சேன்னா அதை திறந்து பார்ப்பேன். திறந்து பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, கொடுத்திருக்கிற கைகளை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கும் போதே தெரிஞ்சிடும் அது என்ன விஷயம்னு. ஒரு சில காரியம் அழுகிரும். ஒரு சில விஷயங்கள் ஜெபிச்சோன்னு அது உங்க தொண்டைக்குள்ள போக கூடாதுன்னு அழுகி ஒண்ணுமில்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்க கணவர் ஏதாவது வாங்கிட்டு வந்து உள்ள வச்சாருன்னா அது என்னன்னு சொல்லி சோதனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாது. ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தான் தெரியணும். வர்றதை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுக்காதீங்க. இலவசம்னு எது வந்தாலும் என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி இதை நீங்க வைத்துக் கொண்டாலும் சாபமாய் மாறிவிடும். ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த பேக் இது இல்ல, அந்த பேக நான் தூக்கி போட்டேன். ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போயிட்டு நைட் அங்கதான் பிரேயர், டெலிவரன்ஸ் பிரேயர். என்ன பிரேயர்? டெலிவரன்ஸ் பிரேயர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே, கரெக்ட் தான். ஆனா இப்படியாத சொல்றது யாராவது லைவ்ல கேட்டா என்ன ஆகும்? பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசு. அந்த நைட்டு நாங்க போய் ஆண்டவர் சொன்ன நைட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கும் போது பிசாசு விரட்டப்பட்டுச்சு. அந்த பிள்ளை விடுதலை ஆயிடுச்சு. காலையில கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் வீட்டுக்கு. காலையில எங்க வீட்டுல ஒரு பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர் ஆயத்தமாறோம். அந்த கொண்டு வந்த நாங்க எடுத்துட்டு போன பேகுக்காக நாங்க சரியா ஜெபிக்கல, அங்க வச்சுட்டேன். அந்த பேக்ல எனக்கும் நான்சிக்கும் இந்த பாக்கு வெத்தலை ஸ்மெல் பயங்கரமா அடிக்குது. வெத்தலை பாக்கு அந்த ஸ்மெல் உணர்ந்திருக்கீங்கல்ல, நல்ல பயங்கரமா அப்படியே பயங்கரமா அடிக்குது. பிராக்ரன்ஸ், சென்ட், பெர்ஃபியூம் ஸ்மெல் மாதிரி பயங்கரமா அடிக்குது. நான் மோந்தெல்லாம் பாக்குறேன், உள்ளுக்குள்ள ஒரு வெத்தலையும் இல்ல, ஒரு பாக்கும் இல்ல. என்ன நான்சி இது? பார்த்தா ஒரு சில பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நாங்க சரியா அந்த காரியத்தை கட்டி ஜெபிக்கல, அறிந்து கொள்ளல. அப்ப எதுவுமே நம்ம வந்து ஒரு சில பொருட்களை நம்ம எடுத்துட்டு போவது கூட திரும்பி வரும்போது அந்த பொருளுக்காக ஜெபிக்கணும்.
ஏன்னா பிசாசு எப்படியாச்சும் இவங்க வீட்டுக்குள்ள போலான்னு வகை தேடுவான். அல்லேலூயா. நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் சமீபத்துல, ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. கேட்ல பாம்பு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேட்டு பான்னு சொல்லி கேப் கூட இல்ல, நடுவுல எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கு, உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா உள்ள நுழையதான் பார்த்துச்சு. எங்கடா கேப் இருக்குது, நான் உள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள போறேன். இப்படிதான் பிசாசு பண்ணுவான். உங்க கணவர் மூலியமா, உங்க பையன் மூலியமா, உங்க பிள்ளை மூலியமா, அவங்க ரட்சிக்கப்படாம இருக்காங்கன்னா அவங்க மூலியமா, அவங்க தூக்கிட்டு வர்ற பை மூலியமா, அவங்களுக்கு இலவசமாய் தருகிற பொருட்கள் மூலியமா, இதோ உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவன் வியாதியை கொண்டு வந்து விடுவான், பலவீனத்தை கொண்டு வந்து விடுவான், பயத்தை கொண்டு வந்து விடுவான், இதோ உங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடுவான். இதனால இதோ நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தாமதமாயிட்டே இருக்குது. ஏன் பாஸ்டர் தாமதம்? ஏதோ ஒரு காரியம் இருக்கு உள்ள. அதை எப்படி அறிந்து கொள்வது? நீங்க தான் அறிந்து கொள்ளணும். ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஒரு செக்யூரிட்டி மாதிரி உள்ள வரும்போதே அப்படியே கிளீன் அண்ட் கிளியரா, எங்க அப்பாவை நான் தான் பண்ணுவேன், கிளீனா அப்படியே வாட்ச் பண்ணிட்டு என்ன கொண்டு வந்தாலும் சரி, ஏப்பா தேங்காவா எங்க இருந்துப்பா கொண்டீங்க, யாரு கொடுத்தா, ஏதாவது பூஜை பண்ணி கொடுத்தாங்களா, இல்லடா தோட்டத்துல இருந்து கொடுத்தாங்க, சரி கொடுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே இந்த தேங்காவை ஆசீர்வதிங்க, கொடுத்தவங்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்காம அந்த தேங்காவை தொடர வேண்டாம். எது வந்தாலும் சரி அந்த பழக்கத்துக்குள்ள வந்துருங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால்தான் வாய்க்கும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதற்கு ஜெபம் 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 தான் முக்கியம். அல்லேலூயா. பிரவீன் எதை கொண்டாலும் சரி, யார் எதை கொண்டாலும் சரி, ஜெபிக்க கத்துக்குங்க. கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு உங்க அம்மா வரல, நீங்க தானே வந்திருக்கிறீங்க. ஓ ஸ்தோத்திரம். வரல இன்னைக்கு அதான் நான் என்ன சொல்லி அனுப்புறேன்னா, உங்க அம்மா வரல, 2 பேர் தான் கேட்கறீங்க, காது கொடுத்து கேட்ட நீங்க தான் ஜெபிக்கணும். தயவு செய்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இலவசமாய் உங்கள் வீட்டுக்குள்ள பைக்குள்ள ஏதாவது சிறுசோ பெருசோ எது வந்தாலும் ஜெபம் பண்ணிருக்க. ஏன்னா அந்த காரியம் நல்லதா இருந்தா ஓகே, கெட்டதா இருந்துச்சுன்னா சாபம் மாறிடும். அது உங்களை வளரவே விடாது. தயவு செய்து அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நான் தப்பிச்சிட்டேன், அந்த பாம்பு உருவத்தை பார்த்து நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா கான்டாக்டே பண்ணல தெரியுங்களா. கூப்பிட்டுட்டே இருந்தவங்க, நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், அவங்களதான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டே இருந்தவங்க, என்னைக்கு நான் கண்ட அந்த காரியத்தை பார்த்து உணர்ந்தேனோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு அது சாபம், நீ நிலத்தை வாங்கிடாதன்ட்டாரு. அதுக்கப்புறம் போன் கான்டாக்டே இல்ல, எங்கன்னே தெரியல அந்த அம்மா. நான் யோசிச்சேன், தப்பிச்சிட்டேன்டா சாமி. எதுலையுமே நம்ம செவிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுப்பாரு, அது நன்மையினாலே இருக்கும். கண்களை மூடி செபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பார்த்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இதுதான் வழி. எல்லா வழியும் ஆண்டவர் கொடுக்கிற வழியாங்கிறத உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நீங்க செபிக்கணும். இலவசம் உங்களுக்கு தேடி வந்தாலோ நீங்க கண்ணோக்கமா இருந்து செபிக்கணும். ஆண்டவர் எனக்கு இலவசத்தை கொடுத்து விட்டார், இதோ என் கணவர் மூலமா இது வந்துருச்சு, என் பையன் மூலமா வந்துருச்சு, என் பிள்ளை மூலமா இது வந்துருச்சு, அப்படி கணக்கு போட்டுறாதீங்க. இது பரிசுத்தமான காரியமா? என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது பரிசுத்தமா? என் ரூமுக்குள்ள இருக்கிற பொருள் பரிசுத்தமா? யோசனை பண்ணுங்க தயவு செய்து. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருந்தால்தான் காரியம் வாய்க்கவில்லைன்னா வாய்க்காது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய வழி. இந்த வழியில தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம். கேட்ட இந்த வார்த்தை இவங்களுக்குள்ள அப்படியே இருக்கணும். இனி இவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் இவங்க செபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஆண்டவரே, அப்பா நீர் கூட இருக்கிறீரா என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை தருவீராக. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை இவங்க சத்தம் கேட்டு நடக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் நடக்கணும். வியாதிகள் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசு கொண்டு வந்து வச்சிருக்கிற பலவீனவர்களிட்டு வெளியேறட்டும். நடுக்கங்கள், பயங்கள், குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பொல்லாத சாத்தானே, உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள நுழைவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எல்லையை மிதிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது.
எடுவம் பொல்லாத கையை இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன். பொல்லாத சாத்தானே, வியாதி பலவீன கட்டுகள் ஒளியும்படியாய் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அதை விலக்கி செபிக்கிறேன். பூரண சுகத்தை கொடு, பூரண பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. மூச்சு திணறல் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கை நடுக்கம், கை நடுக்கம் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக, சுகமுண்டாவதாக. அப்பப்போ அந்த பலவீனம் விட்டு போகலையே, அப்பப்போ வருதே, அப்பப்போ வருதே. கழுத்து தண்டுல இருக்கிற வலி அந்த பலவீனத்தை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பூரண சுகத்தை கொடுங்கப்பா. தேவன் சுகத்தை கொடுத்து என்பதை விசுவாசித்து இந்த வசனத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர்களை கிருபை தரும்படியாய் எங்களை தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.